ஒரு பதிவு நான் படிச்சேங்க. நெறைய இதில இப்போ வந்து நாய் கடிச்சிருச்சு. நெறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. குழந்தைங்கலாம் இறந்துருக்குது. ரேபிட்ஸ் நோய் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. நான் அதாவது யூடியூப்லயுமே நெறைய செய்தியிலயும் பார்த்தேன். அ நாய் கடிச்சிருச்சுன்னு. ஆனா வந்து ரேபிட்ஸ் நோய் வருதுங்கிறது இப்ப தான் நானு சமீபமா தெரிஞ்சுட்டேன். நாய் எதனால கடிக்குதுன்னு தெரியுங்களா? இன்னும் நாய்க்கு வந்து சரியான உணவு இல்ல ஒண்ணு. இன்னொன்னு உணவு இல்லைனாலும் நாய்க்குள்ள ஒரு நன்றி குணம் இருக்குதுங்க. எல்லாத்தையுமே புடிச்சு கடிக்காது. நம்ம வந்து பம்பிக்கிட்டு அதுகிட்ட ஐயோ! கடிச்சிருவியா? மிரட்டிருவியா? குழந்தைங்கலாம் கடிக்குதுன்னா ஓடுது. அது பயந்துகிட்டு ஓடுறதுனால அது நாய்க்கு வந்து என்ன நெனைக்குது, ஓ! இவங்க ஓடுறாங்க. அப்ப ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. என்னமோ பண்றாங்கன்னு தான் நாய் வந்து என்னைக்கும் பழமொழியே இருக்குது. ஓடுறவங்கள கண்டா தொரத்துற நாய்க்கு சுலபம்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடுனோம்னா நாய் தொரத்தும். அது அத நான் வந்து பதிவுல சொல்றேன். இன்னொன்னு நாய் வந்து இப்ப கடிச்சதுனால எல்லா நாயும் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னாங்க. இப்ப கவர்மெண்ட் வந்து என்னமோ பெண் நாய்க்கெல்லாம் கருத்தடை பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எது எதுக்கோ வந்து தான தர்மம் பண்ணி இப்படின்னு வீடியோ எடுத்தெல்லாம் போடுறாங்க. ஏன் இந்த நாய்க்கு வந்து கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணலாம்ல? பெண் நாய்க்கு, தெரு நாய்க்கு. இன்னொன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு ஒ ஒரு இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நான் இந்த பதிவு சொல்றேன். ஒரு நாய்க்கு பெண் நாய்க்கு யார் கூட்டு வந்தாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ரூ. 200ன்னு சொன்னா, அவங்கவங்க ஓடி ஓடி எங்கெங்க பெண் நாய் இருக்குதோ தூக்கிட்டு போய் கருத்தடை பண்ண மாட்டாங்களா? 1. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நாய் முச்சூடு அழிச்சிருச்சுன்னா, திருடனுக்கு சௌரியமா போயிரும். எத்தன இடத்துல திருடுறான். ஏன் ஒருத்தன கூட திருடன் வந்து நாய் கடிச்சு ரேபிட்ஸ் நோய் வந்து சாவலியே. எந்த திருடன் நாய் கடிச்சது ரேபிட்ஸ் நோய் வந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவனும் கிடையாது. இன்னொரு பதிவு அது இதுலயே நான் இன்னொன்னு சொல்றேன். கேரளாவுல வந்து கோழி அங்கேருந்து தான் இங்க வருது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி, பறவை காய்ச்சல் வந்ததுன்னு கோழியெல்லாம் தடை பண்ணி, எல்லாம் குழிய தோண்டி கோழியெல்லாம் குழிக்குள்ள போட்டு மூடுனாங்க. முட்டையெல்லாம் இது பண்ணாங்க. ஏங்க அப்படி பண்ணி இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து எந்த கோழி கடையிலயுமே அதாவது சிக்கன் கடையில, மட்டன் கடையில சிக்கனே இல்லைங்களா? யாருமே சிக்கன் சாப்பிடலையா? யாருமே முட்டை சாப்பிடலையா? எந்த ஒரு கறிக்கடையிலயுமே கோழி வந்து அறுக்கலையா? வெட்டலையா? சொல்லுங்க. பறவை காய்ச்சல் வந்ததுன்னு யாருமே சாப்பிடலையா? அப்போ சாப்பிட்றாங்களா? இல்லையா? இதை சாப்பிட்டா கேன்சர் வந்துரும். அதை சாப்பிட்டா நோய் வந்துரும். இதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி எத்தனையோ இது சொன்னாலும் நம்ம மக்கள் கேட்டாங்களா? இல்ல. இப்ப நாய் கடிச்சா ரேபிட்ஸ் நோய் வந்துரும்னு நாய அழிக்கணும். எல்லாத்தையும் கொல்லணுங்கிறாங்க. கொண்டு போய் பெரிய குழியா தோண்டி இங்க எல்லா தெரு நாயும் புடிச்சு, இந்த அதாவது நாய் பிடிக்காதவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த பதிவு.